ஒருவேளை உங்களுக்கு தமிழ் மொழியில் ஏதாவது இருந்தால் அதை பார்க்குறதுக்கோ இல்லை தமிழில் படிக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுவுமே ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக்கு. எதனால் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என் லைஃப்பில் இது இல்லைன்னா நான் இல்லை, என்னால் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி ஆகிட்டேன். நான் ரொம்ப ஒரு மாதிரி அப்சசிவ் ஆகிட்டேன் இது மேலே. இது நான் படித்து முடிச்சுட்டு இது என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா முன்னாடியே சொல்லி இதோட அந்த கருவை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதோட அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். என்னன்னா, காதல் தான் உன்மேல் இல்லை என்றில்லை, ஆனாலும் உடைக்காமல் உன்னை உள்ளங்கையில் தாங்கிட ஆசை வரவில்லை. சபிப்பாயோ ரசிப்பாயோ என்றெல்லாம் உள்ளம் எண்ணவில்லை. உன் காயங்கள் என்னை ஆற்றும் என நானும் எதிர்பார்க்கவில்லை. காதலாக நீ வந்தாய், காற்றை கடிக்க கற்றுத்தந்தாய், கனவு என்று நினைப்பதற்குள் கனத்த தேகம் தந்து சென்றாய். சரி, இது படித்தாச்சு. இப்போ இதுக்கான விளக்கம் என்னென்ன குறித்து அதுக்கப்புறம் என் கதையை வேணால் நான் ஆரம்பிக்கிறேன். என்னென்னா, காதல் தான் உன்மேல் இல்லை என்று இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கும் பிடிக்காது அந்த மாதிரி. சரி, ஓகே, இது லாஸ்ட்டாக சொல்லுவோம். ஆனாலும் உடைக்காமல் உன்னை உள்ளங்கையில் தாங்கிட ஆசை வரவில்லை. இப்போ நீ என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீ ஹர்ட் ஆகிடுவ, பிரேக் ஆகிடுவ, அந்த மாதிரி. சரி, இப்போ விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ண போகிறேன். என்னென்னா, சபிப்பாயோ ரசிப்பாயோ என்றெல்லாம் உள்ளம் எண்ணவில்லை. நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்றதெல்லாம் நான் மைண்டே பண்ணிக்கிறது இல்லை அப்படின்றத அப்படியே ரொம்ப ஓப்பனாக சொல்லியாச்சு. உன் காயங்கள் என்னை ஆற்றும் என நானும் எதிர்பார்க்கவில்லை. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஹீல் ஆகும். இது பண்ணால் ஹீல் ஆகும், இல்லை இது சாப்பிட்டா ஹீல் ஆகும், அந்த மாதிரி ஏதாவதுன்னு இருக்கும். ஆனால் உன் காயங்கள் என்னை ஆற்றும் என நானும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நீ ஹர்ட் ஆகிறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், நான் நிம்மதியாக இருப்பேன். நீ உடஞ்சி போகிறத பார்த்து நான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. காதலாக நீ வந்தாய், காற்றை கடிக்க கற்றுத்தந்தாய், கனவு என்று நினைப்பதற்குள் கனத்த தேகம் தந்து சென்றாய். ஆக்சுவலாக அது என்ன விஷயன்றதே இந்த 4 லைனில் தான் இருக்குது. இப்போ காதலாக நீ வந்தாயின்றது நீ தான் எனக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப இஷ்டம். காற்றை கடிக்க கற்றுத்தந்தாய் நான் என்ன அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன். கனத்த தேகம் தந்து சென்றாய் அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன்றது ஐயோ, என்னால் இதுக்கு மேலேயும் அதை அப்படியே பொத்தி வைக்க முடியல. அது என்னன்னா,